வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்களா இல்லை ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு வந்து கமெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான தெளிவான வீடியோ தான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமில் ஃபைனல் இயர் தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயருக்கு வந்து 14ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி 14ஆம் தேதிக்கு மேலே 14லேருந்து வந்து ஃபைனல் இயருக்கு வந்து எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆன்லைன் நடக்க போகுது, ஆஃப்லைன் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸில் இருந்தாங்க எல்லாரும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ 14ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் மோடில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உயர்கல்வித்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதுக்கான ஒரு கட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிற வரையும் வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜஸே ஒரு வேளை ஓப்பன் பண்ணால் கூட வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி எப்போ வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவுக்கு வந்து எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்ற நிலைமை வந்த பிறகு தான் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் போவோம். அது வரையும் ஆன்லைன் எக்ஸாம் தான் எல்லாருக்குமே நடக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, டிப்ளமோ, இன்ஜினியரிங் யாராக இருந்தாலும் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதாவது வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாரதிதாசன், அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஒரு 13 பல்கலைக்கழகங்கள் வந்து இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து 10ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட். அதனால் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஃபீஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கட்டிடுங்க. அப்போ தான் வந்து எக்ஸாம் வந்து ஆன்லைனில் இருந்துச்சுன்னா வந்து பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டோன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து ஃபீஸ் கட்டிடுங்க. எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் தான் நடக்கும். வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.